இறங்கட்டுமே இறங்கட்டுமே இரக்கம் இறங்கி வரட்டுமே. ஏசப்பா ஏசப்பா கண்ணை திறந்து பார்த்திடுமே. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெருகட்டும் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே துயரத்தோடு துன்பத்தோடு கர்த்தாவே வந்து கொண்டிருந்த வருமான வியாபாரத்திலே வரவில்லையே, நான் தொடர்ந்து என்ன செய்வேன் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு குடும்பத்துக்கும் முடிய ஆண்டவரே கண்களிலே இரக்கம் கிடைப்பதாக. ஆண்டவரே கண்ணை திறந்து பார்க்கின்ற பொழுது அடுத்த வியாபாரத்தில் நீர் வைத்திருக்கிறே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கண்டு முன்னேற கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே தேர்விலே தோல்வியிட்டிருக்க தம்பிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எதிர்காலத்திலே அவனுக்கு நல்ல டிகிரி காத்திருக்கிறது, நல்ல வேலை வாய்ப்பு காத்திருக்குது ஆண்டவரே. இந்த தோல்வியை சாத்தான் கையில் எடுத்து விடாதபடி ஆண்டவரே அந்த மாணவனுக்கு நீங்கள் இறங்குங்க கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே நொடிந்து போன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திக்கெட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இம்மட்டுமாக நினைத்தருளீரே, ஒரு யுத்தம் வராதபடி தடுத்து ஆட்கொண்டீரே, கோடை மழையை தந்தீரே, ஏகப்பட்ட நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஏழைகளுக்கு இறங்குங்க கர்த்தாவே. கண்ணீரை தொடங்கி கர்த்தாவே. யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. முக்கு மூலையில் இருந்தாலும் நீங்கள் கண்ணீரிட்டு பாருங்க கர்த்தாவே. உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது அன்பான சகோதரி, உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. யார் சொல்லுக்கும் நீ அடிபணிய வேண்டாம். கர்த்தர் உன்னை தேற்றப் போகிறார், கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இருக்கிறவராக இருக்கிற தகப்பனே சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. அருமையானவரே, பம்மலிலே தேவராஜ் என்ற ஒரு தம்பி காய்லான் கடை, பழைய பொருள் வாங்குகிற கடை வைத்திருக்கிறார். அவருடைய கடைக்கு முன்பதாக, அந்த காய்லான் கடைக்கு முன்பதாக நான் பல்லாவரம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதும் ஒருத்தர் வண்டியில் வந்து நின்று கொண்டிருந்தார். பழைய பேப்பரு, இரும்பு, பிளாஸ்டிக்கு, 4 மணி இதெல்லாமல் வண்டியில் வச்சுருந்தார். வரும்போதும் இறக்கவே இல்லை. அப்போ அந்த தேவராஜ்ங்கிற தம்பிகிட்ட கேட்டேன், என்ன தம்பி அவர் அப்படியே நிற்கிறாரு? அதான் ஏன் எனக்கு தெரியல, வந்து பொருளை இறக்கி போட்டால் தானே நான் புதுசாக அவருக்கு பாத்திரம் எதுவும் கொடுக்கலாம், எதுவும் செய்யலாம். அவர் அங்கே நின்றுக்கிட்டே என்ன வேலைன்னு கேட்குறாரு. இறங்கவும் மாட்டேங்கிறாரு, போகவும் மாட்டேங்கிறார், ஒன்றும் தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தான் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவே என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது எங்கினால் அந்த இடத்தை தடவி வீதமாக நீக்கி விடுவாய் என்று எனக்கு நினைத்திருந்தான். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு ஐயா நாகமான் சொல்கிறார். ஐயா நாகமான் சொல்கிறார், பிடிவாதக்காரன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்கு நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனாயா. இப்போ காயலாங்கடைக்கு வந்திருக்காரு ஐயா. காயலாங்கடை ஜூஸ், இன்றைக்கி தலைப்பு வந்து காயலாங்கடை ஜூஸ். இந்த காயலாங்கடைக்கு வந்திருக்கிறவர் பழைய பொருளை இறக்கி போட்டுட்டு புது பொருளை வாங்கின ஐயா. அவர் அந்த காயலாங்கடையில் அப்படியே நிற்கிறார். நாகமான் 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 என்னமன் பிரச்சனை, நாகமான் 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 என்னமன் ஓம் பிரச்சனை. யோர்தானில் 7 தடை மூழ்கு, அப்புறம் பாரு சரீரத்தின் அழகு. யோர்தானில் 7 தடை மூழ்கு, அப்புறம் பாரு சரீரத்தின் அழகு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, பிடிவாதத்தை நீயும் மூழ்கு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, வாக்குவாதத்தை நீயும் மூழ்கு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, குரோதத்தை நீயும் மூழ்கு. நாகமான் 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 என்னமன் பிரச்சனை. மூழ்கு மூழ்கு மூழ்கு, யோர்தானில் 7 தரம் மூழ்கு. பாரு பாரு பாரு, அப்புறம் சரீரத்தின் அழகு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, கோப சேதத்தை நீயும் மூழ்கு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, விக்கிரக பூதத்தை நீயும் மூழ்கு. மூழ்கு மூழ்கு மூழ்கு, மனபேதத்தை நீயும் மூழ்கு. மூழ்கு மூழ்கு மூழ்கு,
பாவ பாதத்தை நீயும் மூழ்கு. நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் பிரச்சனை, மூழ்கு மூழ்கு மூழ்கு, யோர்தானில் நீயும் மூழ்கு. அழகு அழகு அழகு, அப்புறம் சரீரம் அழகு, பழகு பழகு பழகு, தேவனிடம் இருக்க பழகு. நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் சந்தோஷம். நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் சந்தோஷம். மெய்யான கடவுளை பற்றி கொண்டேன், இனி வீணான கவலை எனக்கில்லை. ஆரோக்கியம் என்றும் எனக்குண்டு, ஆகாய பாக்கியம் எனக்குண்டு, ஆனந்த முழக்கம் எனக்குண்டு, ஆசீர்வாத பெருக்கம் எனக்குண்டு. நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் சந்தோஷம். யோர்தானில் 7 தரம் மூழ்கினேன், என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லை. ஆண்டவரோடு நெருக்கம் எனக்குண்டு, அப்பாவின் உருக்கம் எனக்குண்டு, அவரோடு பழக்கம் அதிகம் உண்டு. நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் சந்தோஷம். யோர்தானில் 7 தரம் மூழ்கினே, அப்பாவோடு பழக ஆரம்பித்தேன். அழகு அழகு அழகு, இதுதான் வாழ்க்கையில் அழகு. ஆக இப்பொழுது நாகமான், மிஸ்டர் நாகமான் அவர்கள் சீரியாவின் படைத்தளபதி அவர்கள். அதே படைத்தளபதியாக கோபத்தை விடாதவராக, நான் என்கிற அகம்பாவத்தை விடாதவராக அங்கே எலிசாவினுடைய முன்னாடி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறார், ஐயா நீ எப்பேற்பட்ட மனுஷையா, நீ கடவுளை 1 கோடி ரூபாய் கொடுத்த உடனே கடவுளங்க காணிக்க கொடுத்தோன்னு உனக்கு பரலோகம் தந்துடுவாரா? நீ திருட்டுத்தனமாக சம்பாதிச்சுட்டு கொடுத்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை நீ இன்னொரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்பதாக பிரைஸ் லார்ட் சோத்திரம் போட்டால் ஆண்டவரை நடித்து நீ ஏமாற்ற முடியுமா? யாராலையும் நம்ம நடிக்கவே முடியாது ஐயா. மனுஷனுக்குள்ளாக இருப்பதை ஒரு அறிந்திருக்க. நாகமான் விட்டு இறங்கவே இல்லையா. காயலாங்கடை ஜூஸுக்கு வந்திருக்கிறார் ஐயா. அந்த காயலாங்கனாயவே நின்றுட்டு இருக்கா ஐயா. காயலானுக்குள்ளே இறக்கி வைக்கவே இல்லையா. நானுங்கிற அகம்பாவத்தை இறக்கி வைக்கல, கருவத்தை இறக்கி வைக்கல, ஒன்றுமே இறக்கி வைக்கல. எலிசா பார்த்தாரு, நீ அவர் எப்பேற்பட்ட கில்லாடியா, இறங்கு, யோர்தானில் இறங்கு, பிடிவாதத்தை அங்கே விடு, பாவபாதத்தை விடு, விக்கிரபோகத்தை விடு, வாக்குவாதத்தை விடு, கோபசைவத்தை விடு, மனப்பேதத்தை விடு, 7 காரியத்தில் மூழ்கு. அப்புறம் நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் என்னமேன் சந்தோஷம். யோர்தானில் 7 தடவை மூழ்கினே, பாவம் எல்லாம் தொலைஞ்சிச்சு. இனிமேல் அவர் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 5:8 இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:8 உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 5:7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவே புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துருக்கணும் புல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுள். ரசிக்கப்பட்டுட்டேன். யாரும் இல்லாத நேரத்தில் டாஸ்மார்க்கில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுறது. நான் ரசிக்கப்பட்டுட்டேன். அப்படியே தம்படிச்சுட்டு அப்படியே பந்திக்கு போவார் இவர். என்னையா நீ இங்கே நாகமான் அதையா செஞ்சுட்டு இருந்தான், இறங்குடா நாகமான, என்னையா நினச்சிட்டு இருக்கா நீ எல்லாத்தையும் செய்வா. இன்னும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. அங்கே பார்த்தாரு, நீ திரும்புயா, மனம் திரும்பு. நாகமான் மனம் திரும்புவான். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கையிலையும் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக புதிய மனுஷனை தரித்து கொள்ளையா. புதிய மனுஷனாவா. ஆண்டவர் அதைத்தான் எலிசா அதைத்தான் எதிர்பார்த்தார். அதைத்தான் நாகமான் கொண்டு வந்தார். அவன் சொல்கிறான், என்ன இயேசு தவிர வேறு தெய்வத்தை நான் வணங்கவே மாட்டேன். என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு ஒருவரே தான். நாகமான் நாகமான் நாகமான், என்னமேன் பிரச்சனை. நாகமான் 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 ஒன்று தான். ஐயா நான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், என்னமோ சாஸ்திரத்துக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? என்னதான் உன்ட்ட கெட்ட பழக்கத்தை விட முடியலையே. புதிய மனுஷனா வாப்பா, ஏசு கிறிஸ்துவ வா, அன்போடு வா. ஏசு கொடுக்குற அன்பு, சமாதானம், ஆவி, நற்கனி எல்லாத்தையும் பெற்றுக்கோ.
அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம். இயேசுனுடைய வழியில் நீ வர முடியும். இல்லைன்னா நீ நாகமானா நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அவன் இறங்கின பிறகு தான் ஐயா, 7வது தடவை முழுங்கின பிறகு தான் ஐயா, உங்ககிட்ட ஒரு பாவம் இருந்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாதுயா. ஆண்டவரை காணிக்க கொடுத்து நீ வாங்க முடியாது. ஆண்டவரை நீ நடித்து வாங்க முடியாது. நிர்பந்தமான மனுஷன் நான். பவுல் சொல்கிறார், யார் என்னை பாவசரித்த விடுதலையாக்குவார்? இந்த இயேசு இறங்கி வந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். இந்த இயேசுவினிடத்தில் துப்புரவு, உண்மை, அன்பு, சமாதானம் எல்லாவற்றையும் வைத்து நீ அவரிடத்துல வா. உன்னுடைய செய்கைகளை விட்டுவிடு. நீ ரட்சிக்கப்பட்டதில்லை, முடிவு பறிந்த நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படா. 80 வயசு கிழவன் கூட அங்கே பேப்பரில் பார்த்தா பாலியல் குற்ற வழக்கில் அங்கே மாட்டிகிட்டு கிடக்கிறான். அப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு உன்னுடைய மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் மானை மாதிரி நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இரத்தம் வீண் போய்விடக்கூடாது. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. கேட்கிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த காய்லான்கடை ஜூஸை ஆண்டவரே கர்த்தாவே குடித்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை கெட்டு போகாதபடி புதிய ரசத்தை, புதிய ஆண்டவரை திராட்சை ரசத்தை குடித்து நாங்கள் வாழ உங்களோடு ஐக்கியப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. காய்லாங்கடை ஜூஸை விட்டுவிட கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.